தாவேகாவை மையப்படுத்தி காங்கிரஸ் திமுகவுக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை என்று ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் இதுபோன்ற கோரிக்கைகளை வைப்பது பொதுவான விஷயம் என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நேரடியாக தற்பொழுது ஆய்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நம்ம அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இந்த எந்த அளவுக்கு திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு திட்டங்கள் விரைவில் துவங்க வாய்ப்பு இருக்கு? இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை அழகுபடுத்துது. இந்த பாலம் வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நம்ம கட்டிட்டோம். 3.5 கோடி ரூபாய்க்கு இந்த பார்க்கு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது வறட்சி பத்திரம் ரொம்ப அழகாக இந்த திட்டம் வரும். ஒரு செக் டேமுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்தனாபுரத்தில் இந்த அரிய வகை பறவைகள் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேஜ் அது வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அதையும் சீக்கிரத்தை கொண்டு வரோம். அப்போ நம்ம அரிய வகை பறவைகளை வந்து நம்ம பிள்ளைகள் வந்து அது ஓப்பனில் இருக்கும், எல்லோரும் பார்த்து மகிழக்கூடிய ஒரு நல்ல டூரிசமாக அது வந்து ப்ரமோட் ஆகும். இப்போ நம்முடைய வேலிமலை பகுதியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மலை மாவட்டத்தில் இருந்தாலும் இவங்க மலை ஏறக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால அவங்க மலை ஏறுவதற்காக நம்ம முல்லை பார்க்கு என்ற திட்டத்தை அறிவித்து அந்த வேலைகள் ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குது. மண் முதல் வருகின்ற நேரத்தில் அந்த திட்டமும் நம்ம பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும். மலை ஏற வேண்டியவங்களெல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு. அவர் பதற்றத்தில் இருக்காருன்றதை எல்லாரும் பிரிச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறது சாதாரண விஷயம்தான். இப்போ தேர்தலுக்கு வரக்கு முன்னாலேயே அவருடைய அறிவிப்பை கொடுத்ததுனால பதற்றத்தில் இருக்கிறார் என்பது தெரிகிறது. இவங்க எல்லாம் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். இவங்க எல்லாம் நாங்கள் மக்கள் நல திட்டங்கள் அறிவித்த நேரத்தில் இதையெல்லாம் எள்ளி நகையாடியவர்கள். இதை எடப்பாடி அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியாது, நிதி நிலைமை தெரியாமல் எங்களுடைய தலைவர் பேசுகிறார் என்றெல்லாம் விமர்சனம் வச்சாங்க. இப்போ அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நீதிமன்றம் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அந்த விசாரணை போகுது. இதை வந்து பெரிய மிகைப்படுத்தி பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. இது அரசியலோட நான் கடன் பண்ண விரும்புகிறேன். தேர்தலை பொறுத்தவரை திமுக வந்து முழுமையான தயார் நிலையில் இருக்கிறாங்க. மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். மக்களுக்கான திட்டங்கள் பல வகுக்கப்பட்டது. பார்க்கும்போது ஒரு பிளவு கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுமா? தம்பி, இந்த இது கீழே பாதி பேர் காங்கிரஸ். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு அதிக சீட் வேணும், பல்வேறு கோரிக்கைகளை வைப்பாங்க. இது வந்து பொதுவான விஷயம், காலங்காலமாக நடைபெற்று கொடுக்கிற விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய இறுதி தலைமையும் அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே போன்று இப்போ தேர்தல் வருது, காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க, மேலே பேசுவாங்க, பேசி முடிவுக்கு வருவாங்க. அது ஏன் மையப்படுத்துன்னு சொல்லணும்? காங்கிரஸ் என்ன கேட்குது? கடந்த தேர்தலில் பாருங்கள், அப்பவும் கேட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலும் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறது இயல்பு தான். இப்போ என்ன பொறுத்தவரை நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய கோரிக்கை. நான் ஏன் கட்சி வளர்க்க ஆசைப்படுவேன், அது மாதிரி இங்கே லோக்கலுடைய காங்கிரஸ் அவங்க கட்சி வளர்க்க ஆசைப்படும். அதில் அதுக்கு நான் வருத்தப்பட முடியுமா? அவர் நான் வருத்தப்பட இல்லை. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.